ஒரு அறிஞர் சொல்கிறார், அதாவது ஃபலா கைர ஃபீமன் லா யராக இல்லா மஅசூமா, நீ பாவம் செய்யாதவனாகவே உன்னோடு பழகக்கூடிய நினைத்து உன்னோடு பழகக்கூடியவனில் எந்த கைரும் இல்லை. நீ பாவம் செய்யாதவனாகவே உன்னை நினைத்து பழகக்கூடியவர்களில் எந்த கைருமே கிடையாது. காரணம் என்ன? எல்லாருக்குமே தெரியும் தான் பாவி என்று. அவருடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப, அவருடைய தக்வாவுக்கு ஏற்ப அவரோட பாவம் இருப்பது தெரியும். மற்றவனை மட்டும் நபியா பார்த்து யாரெல்லாம் பழகுறாங்களோ அவனோட உனக்கு எந்த விதமான கைரும் என்ன கிடையாது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் சிறந்த குணம் ஹிஃப்லுஸ் சிர், ரகசியத்தை பாதுகாத்தல் ஒரு மிகச்சிறந்த குணம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதிலே பொறுமையாக இருத்தல், ஒரு மனிதனுடைய ரகசியம் கிடைத்து அந்த தகவல்ல பொறுமையாக இருத்தல் இருக்கிறது, அது ஒரு மிகச் சிறந்த குணம். எங்க சமுதாயத்தில் நீங்க பார்க்கலாம், ரகசியம் பேன்றவங்க உச்சகட்டமாக நம்ம சமுதாயத்தில் காண முடியுது. அதாவது ஒரு அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்த ஒரு சிலரை தவிர ரகசியம் பேன்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? யாரையாவது ஒரு விஷயத்தை ஏதாவது கேட்டேன்டா, நிறைய விஷயம் இருக்குது, நம்ம நீ ரகசியத்தை பேணணும் அதனால எதுவும் சொல்றது இல்லை என்றது. இதை விட சொல்லாம என்ன செய்யலாம்? நிறைய விஷயம் இருக்குது, என்னால் இஸ்லாம் ரகசியத்தை பேண சொல்லுது, அதனால நான் சொல்வது இப்படித்தான் பேணுறது ரகசியம். இப்படி பேண அர்த்தம் என்ன? அதை விட வேற ஏதாவது தேவையா இருக்கு? ஏனென்றால் உலகத்தில் பொதுவாக சொல்றது ஆகப்பெரிய சோதனை. பொதுவாக சொல்வதுதான் ஆகப்பெரிய சோதனை. விஷயத்தை சொல்லிட்டாலும் இதைத்தான அந்த ரகசியம் என்றார்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கும்.